வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் ஒரு லோன் வாங்கியிருக்கார், கார் லோன் வாங்கியிருக்கார். கார் லோன் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை கார் லோனை க்ளோஸ் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் இல்லை, அந்த டியூ டேட் முடிஞ்சோடனே கார் லோனை க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு பேங்க்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். நிறைய எழுதி கொடுத்துருப்பீங்க, நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? லோன் அவைல் பண்ணும்போது வாங்கும்போது சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. அதில் என்னென்ன நம்ம திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதை பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கார் லோன் வாங்கும்போது அவங்க சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, அதை கொடுத்துருப்போம். அல்லது சில டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்லுவாங்க, அதை போட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு, அல்லது அந்த டியூ டேட் முடிஞ்சு நம்ம கார் லோனை கட்டி முடிச்சிட்டோம். அவங்கக்கிட்டேருந்து மறுபடியும் என்னென்ன டாக்குமெண்ட்டை திரும்பி வாங்கிக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸை திரும்பி வாங்கினா முக்கியமானது ஆர்சி புக்கு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துருப்போம். முன்னையெல்லாம் ஒரிஜினலே கொடுத்துருவாங்க, ஒரிஜினலே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரிஜினலை வாங்கிக்குவாங்க, ஒரிஜினல் அவங்கக்கிட்ட இருக்கும், நம்ம ஜெராக்ஸ் காப்பி வச்சுருப்போம். இப்போ போலீஸ் பிடிக்கிறாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரிஜினல் கேட்குறாங்க. இப்போல்லாம் ஒரிஜினல் கேட்குறாங்க போலீஸும் ஆர்டிஓ ஆஃபீஸும் ஆர்டிஓவும். வழியில் வண்டியை பிடிச்சா அப்படி ஒரிஜினல் கேட்கும்போது நம்ம ஒரிஜினல் காமிக்க முடியாது. பேங்க்கில் ஒரிஜினல் கொடுத்துட்டா இவங்கக்கிட்ட ஒரிஜினல் காமிக்க முடியாது. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த லோன் வாங்குறதுல அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை சட்ட ரீதியாக அவங்க தான் பார்க்கணும். இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றா பேங்க்கில் ஒரிஜினல் கொடுக்கலாம், நம்ம ஜெராக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நாம் போலீஸ்கிட்ட ஒரிஜினல் கொடுக்கலாம், பேங்க்கில் ஜெராக்ஸ் கொடுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் அது பேசி தீர்க்க வேண்டிய வேலை. ஸோ நீங்கள் ஒரிஜினல் கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரிஜினல் பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கன்னா ஆர்சியை நீங்கள் அந்த ஒரிஜினல் வாங்கிக்கணும். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஆர்சி புக்கு வாங்கிக்கணும். இப்போ பேப்பர் தான் கொடுக்குறாங்க, புக்கு கொடுக்குறதில்ல, பேப்பர் தான். அந்த ஆர்சி பேப்பரை நீங்கள் வாங்கிக்கணும். ரெண்டாவது டூப்ளிகேட் கீ கண்டிப்பாக அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க பேங்க்கில். டூப்ளிகேட் கீ வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, போலீஸோ அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே கேட்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க டூப்ளிகேட் கீ வாங்கி வச்சுக்குவாங்க பேங்க்கில். அந்த டூப்ளிகேட் கீயை நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும். ரெண்டாச்சுங்களா? மூணாவது க்ளோசிங் லெட்டர் ஒன்று வாங்கிக்கிங்க. அதாவது நோ டியூ சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த டேட்டில் இந்த லோன் க்ளோஸ் ஆகிடுச்சு, எந்த டியூவும் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிங்க. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு லோன் போடுறீங்க, அப்போது சில சமயம் சிபிலில் இது அப்டேட் ஆகிருக்காது. இந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்றத அப்டேட் ஆகிருக்காது. அந்த சிபிலில் காமிக்கும், இந்த லோன் இருக்குதுன்னு காமிப்போம். அப்போ என்ன செய்வாங்கனாக்கா, இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை சார் லோனு, இந்த லோன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த லோனை கட்டிட்டேன்னு சொல்லுவீங்க, அவங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க கேட்கும்போது, சப்போஸ் நீங்கள் லோன் போடுறீங்க, சிபில் குறையுது, அந்த லோன் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது, வெஹிக்கிள் லோன் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அதை வாங்கி வச்சிங்க. 3. 4வது என்னன்னாக்க, ஹைப்போத்திகேஷன் கேன்சலேஷன். அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் பேங்க் பேரில் தான் அந்த வண்டி இருக்கும். அதை ஹைப்போத்திகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹைப்போத்திகேஷன் அந்த வண்டிக்கு இது என்ன சொல்கிற தமிழில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஹைப்போத்திகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அது கொடுத்தா தான் அதை கேன்சல் பண்ணுவாங்க. அந்த லெட்ரு ஒன்று, ஹைப்போத்திகேஷன் கேன்சலேஷன் லெட்ரு ஒன்று பேங்க்கில் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக பேங்க்லேருந்து நேராக அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு தான் அதை அனுப்பணும். அவங்களே அனுப்பிச்சிடணும், அவங்க உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் நடைமுறை, இதுதான் ரூல்ஸு. பட் பெரும்பாலும் அவங்க ஒர்க் லோடில் அதை மறந்துடுவாங்க. அதனால் நம்மளுடைய அக்கறைக்காக, நம்மளுடைய தேவைக்காக நாம் என்ன பண்ணலான்னா, நாம்ளே அதை வாங்கிட்டு, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம நேராக கொண்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறது நல்லது. இது அவங்களே பண்ண வேண்டிய ஒரு வேலை தான். இருந்தாலும் நம்ம தேவைக்காக நாம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இது 4 இது தான்.
இந்த 4 இது நீங்கள் டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட பேங்க்லேருந்து வாங்கிக்கணும். ஒன்று ஆர்சி புக், 2வது கீ டூப்ளிகேட் கீ, 3வது டியூ சர்டிஃபிகேட்டு, 4வது ஹைப்போத்திகேஷன் கேன்சலேஷன் லெட்டர். இதை 4 நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டால் தான் அந்த முழுமையான அந்த லோன்லேருந்து நீங்கள் விடுபட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.